அதிமுகவில் ஒரு பெரிய மோதல் உருவாயிருக்கு. சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கு போகிற ரெடியாக இருக்காங்க. பதவின்றது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் 4 பேருக்கு வருவாயோ அது மாதிரி வந்துக்கிட்டே இருந்தால் தான் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இது இருக்கும். இன்றைக்கி மற்றவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த ஸ்டேச்சர், அதாவது அந்த பிம்பம் சொல்வீங்களோ இல்லை அது பேர், நல்ல பேரோ கெட்ட பேரோ இல்லை ஆளுமையோ இல்லை ஆளாத தன்மையோ இப்படி வேணால் வச்சுக்கோங்க. அது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னும்போது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தேர்தல் இந்த 47 எடுத்துன்னு வந்ததில் அவரோட உழைப்பு, அவரோட இதுதான் அதிகமாக, தாக்கம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தான். சிவி சண்முகம் கை ஓங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான வன்னியர் பெல்ட்டில் தான் வந்து எம்எல்ஏக்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தேன்னா நான் இந்த முறையும் வந்து தொடர்ச்சியாக தோல்வி 11 தோல்வி அப்படி எதிர்வினை வரதானே செய்யும். கரெக்ட். அதற்குண்டான வினை, எதிர்வினை, விலை அவர் தான் கொடுக்கணும். இப்போ ஓபிஎஸ் நிபந்தனை இல்லாமல் வரன்ற மாதிரி சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அவர் போய் இன்றைக்கி அங்கே போயிருக்க போகிறதில்ல. சசிகலா அவர்களை வந்து எப்படியாச்சும் அகாமடேட் பண்ணணும். அதிமுக தலைமையில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கணும். வாய்ப்பு வரா மாதிரி தான் செய்திகள் வருது. பட் அது சாத்தியமா, இல்லை அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குருவாரா? இவரும் அடிப்படையில் அரசியல்வாதி தானே. அவங்க செய்யக்கூடிய அரசியல் இவரும் செய்வார் இல்லையா? இது யாருக்கு சாதகமாக நினைக்கிறீங்க? தாவேக்காக்கா இல்லை திமுகக்கா? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 3 நாட்கள் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும் சட்டமன்றத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து கவர்னர் சொன்னதை பார்த்தோம். 118 அப்படிங்கிறது இப்போ 120 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ சட்டசபையில் அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க வாக்கெடுப்பு? அப்போ வாக்கெடுப்பு எந்த பிரச்சனையும் இருக்காது. விஜய் அதில் வெற்றி பெற்று விடுறார். ஓகே. கூட வந்து அனுபவம் வாய்ந்த கம்யூனிஸ்ட் விசிக்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து வார்த்தை மாற மாட்டாங்க. பத்தாவதுக்கு அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க. நீங்கள் எங்களை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் உங்களை மதித்து வந்து பழகுவோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அங்கே ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, திமுகவும் அதிமுகவும் உடனே ஒரு தேர்தலுக்கு தயாராக இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா பல கோடி செலவு பண்ணி இவங்க தேர்தலை சந்திச்சிருக்காங்க. வாக்காளர்களுக்கு பணம் செலவு வந்து கச்சாமுச்சான்னு பண்ணியிருக்காங்க. கடன் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தாவேக்கள் அப்படி இல்லை. செலவு பண்ணாமலே நிறைய பேர் பிரச்சாரமே சரியாக பண்ணாமலும் பிரச்சாரத்துக்கு வராமல் ஜெயிச்சிருக்காங்க. செலவு பண்ணாமல் ஜெயிச்சிருக்காங்க. எப்படிலாம் ஜெயிச்சதுனால அவங்க வேணால் மேபி இன்னொரு தேர்தலுக்கு தயாராக இருப்பாங்க. பட் இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு வந்து அது வெற்றியில் தான் போய் நிற்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதிமுகவில் ஒரு பெரிய மோதல் உருவாயிருக்கு. சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கு போகிற ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. இன்றைய கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி இருக்கும்போது அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் பெரிதளவு மேஜை தட்டலை. ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் பதவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச எம்எல்ஏக்கள் வந்து மேஜை தட்டுறது என்ன நடக்குது சார் அதிமுகவில்? அதிமுகன்னு இல்லைங்க, எப்பயுமே பதவின்றது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் 4 பேருக்கு வருவாயோ அது மாதிரி வந்துக்கிட்டே இருந்தால் தான் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இது இருக்கும். உங்கள் நிலைமை கொஞ்சம் அந்த கண்ணதாசன் பாட்டு மாதிரி, நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்குன்ற மாதிரி பாடல் படிப்பார். அதே மாதிரி அறிஞர் அண்ணா பாஷையில் சொன்னால் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்ற மாதிரி. அதான் அப்படி பார்த்துக்க வேண்டியது. இன்றைக்கி மற்றவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இதெல்லாம் அரசியலுங்க. ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் வருவாங்க. அதை தாண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன எடுத்தாங்க, மக்கள்கிட்ட அவங்க என்ன பேர் எடுத்தாங்கன்னு நினைக்கிறோம். பட் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த ஸ்டேச்சர், அதாவது அந்த பிம்பம் சொல்வீங்களோ இல்லை அது பேர், நல்ல பேரோ கெட்ட பேரோ இல்லை ஆளுமையோ இல்லை ஆளாத தன்மையோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னும்போது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தேர்தல் இந்த 47 எடுத்துன்னு வந்ததில் அவரோட உழைப்பு, அவரோட இதுதான் அதிகமாக, தாக்கம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தான். சிவி சண்முகம் கை ஓங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான வன்னியர் பெல்ட்டில் தான் வந்து எம்எல்ஏக்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வரலன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்தது, யார் செலவு பண்ணது, யார் பிரச்சாரம் பண்ணது? தோல்விக்கு வந்து எப்படி வேணால் கை காட்டலாம். ஜெயிச்சுட்டு இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. அதனால் இது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா அவரும் வந்து கொஞ்சம் அடம் அதிகமாக பிடிக்கக்கூடியவர். அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஐயா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்பார். அந்த மாதிரி ஒரு தன்மை, அந்த தன்மையை வந்து மற்ற இருந்தால் அவர் நினைக்கிற மாதிரி இப்போயும் ஸ்ட்ராங்காக நின்றுருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தேன்னா நான் இந்த முறையும் வந்து தொடர்ச்சியாக தோல்வி 11 தோல்வி அப்படி எதிர்வினை வரதானே செய்யும். கரெக்ட். அதற்குண்டான வினை, எதிர்வினை, விலை அவர் தான் கொடுக்கணும். இப்போ ஓபிஎஸ் நிபந்தனை இல்லாமல் வரன்ற மாதிரி சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அவர் போய் இன்றைக்கி அங்கே போயிருக்க போகிறதில்ல. சசிகலா அவர்களை வந்து எப்படியாச்சும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்றப்ப டிடிவி தினகரனுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க.
அவங்களையும் சேர்த்து மேபி ஒரு 5-6 சீட்டு கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒரு 6 சீட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளை போட்டுக்கோங்க, இலையில நின்றுக்கிட்டோம். 5 தொகுதியில் தோற்றதுக்கு அவங்க முக்கியமான காரணமாக வராங்க. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சும்மா சொல்லலைங்க பெரியவங்க. யார் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அவங்க தான் விட்டு கொடுத்துட்டாங்களே எடுத்த உடனே, இழக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஒத்துமையாக இருந்தால் நல்லது. இல்லை இப்போ தனியாக இது பிரியுதுன்னா, இப்போ ஒரு வேளை இப்போ வேறு ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அந்த சின்ன முடக்கப்படும், உள்ளாட்சி தேர்தலில் இதில் நிற்பாங்க, சட்ட சிக்கல் இன்னும் மேலே ஆக்குறீங்களா? எதுக்கு? ஒரு அணியாக எல்லாமே இருக்கலாமே. இல்லை மற்றவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதற்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள். இப்போ எஸ்பி வேலுமணிக்கு நீங்கள் நிறைய கை தட்டுறாங்கன்னா, கோயம்புத்தூரில் என்ன எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருக்கிறாங்களா? 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாம் தான் சேர்ந்து தோற்றுருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதை உட்காந்து பேசி கீசி அவங்க இன்னொன்று சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. நாம் அதுக்குள்ளே போய் என்ன பெருசாக சரி எல்லாரும் தலைமையில் அதிமுக தலைமையில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கணும். வாய்ப்பு வரா மாதிரி தான் செய்திகள் வருது. பட் அது சாத்தியமா, இல்லை அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குருவாரா? இவரும் அடிப்படையில் அரசியல்வாதி தானே, அவங்க செய்யக்கூடிய அரசியல் இவரும் செய்வார் இல்லையா? எப்படி போகுது? பட் இது நல்லது இல்லை அதிமுக. அது வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்குறேன். இது யாருக்கு சாதகமாக நினைக்கிறீங்க? தாவேக்காக்கா இல்லை திமுகக்கா? அதிமுக அப்படின்ட்டா உடைகிறதோ இல்லைனா கட்சியே ஒரு விஜய்க்கு தான் அழிவு நிலைக்கு விஜய்க்கு போகிறது. தான் சாதகம். விஜய் அதை ரசிக்கிறார், விஜய் அதை விரும்புகிறார். அதான் உண்மை. விஜய் வந்து பேச மாட்டார், அமைதியாக அப்படியே இருந்துட்டு சொன்னார். அப்படி ஒரு வேளை இது நடந்து தாவேக்கால நிறைய பேர் விஜய்கிட்ட போகிறாங்க, அதான் அதிமுகலேருந்து நிறைய பேர் விஜய்கிட்ட போகிறாங்கன்னா இதனால் திமுகவும் பலமாகும். திமுக பலமாகுமா? ஓகே. ஃபஸ்ட்டு தேர்தல் திமுகவுக்கு என்ன ஏது தெரியாது, ஸ்கெட்சு தெரியாது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தீவிரமாக அவங்கள எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. அசால்ட்டாக இருந்துட்டாங்க. ஆமாம், அசால்ட்டாக இருந்தாங்க. தீவிரமாக அவங்கள எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. தாவேக்கான்றது வந்து அவங்க ஃபோக்கஸ்லேயே இல்லை. எங்கெல்லாம் திமுக அதிமுக டைட்டாக போட்டி போட்டுச்சோ அங்கே வந்து விசில் ஜெயிக்கலை. எங்கெல்லாம் திமுக வந்து அதிமுக இடம் நம்ம லூஸ் விடுவோன்னு அங்கே விசில், இது திமுக இடம் நம்ம அங்கே லூஸ் விடுவோன்னு நினச்சி அதிமுக வேட்பாளர் சரியாக போடலையே அங்கே விசில். இது மாதிரி ஒரு ஃபினாமினா நடந்திருக்கு. குளத்தூர்லேயே அப்படி தான் நடந்தது. குளத்தூரில் அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து இந்த தேர்தலில் வந்து இது எப்படி மாறுதுன்றதை பார்க்கணும். நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து விசில்கிட்ட தான் தோற்றுருக்காங்க. 2 தரப்புலையும் முன்னாள் அதிமுக அமைச்சர்களோ இல்லை முன்னாள் திமுக அமைச்சர்களோ விசில்கிட்ட தோற்றுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தொகுதி லூஸாக விட்டாங்க பாருங்கள். ஒரு திராவிட கட்சி 2 திராவிட கட்சியும் பயங்கரமாக மோதிக்கிட்ட இடத்துல திராவிட கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் பை அண்ட் லார்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேட்டர்னு 35% விஜய் உட்காந்துருக்கிறார் வாக்கு வங்கி, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றதுனா அடுத்த தேர்தலில் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி ஆகிடும். போன தேர்தலில் வந்து விஜய் வந்து ஒரு புது பாக்ஸர். விஜய் வந்து சவுத் பாலில் லெஃப்ட் கிக்கு பயங்கரமாக வருமா, இல்லை ரைட் ஆர்த்தடாக்ஸ் குத்துவா போலையா, இல்லை திரும்பி ஃப்ளைங் கிக் அடிப்பா போலையா, கிக் பாக்ஸர் மாதிரி தெரியாது. பட் இப்போ யூ நோ த பேட்டர்ன். விஜயோட வாக்கு வங்கி என்ன, விஜய் எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்காரு, ரூரலில் என்ன, அர்பனில் என்ன தெரியும், இப்போ கிராஃப் தெரியும். ஓகே, ஈஸி. எதிரியை பற்றி தெரியாமல் போருக்கு போகிறது வேறு. ஆனால் விஜய் அவர்களுக்கும் அடுத்த தேர்தலில் சந்திக்கும் போது 5 வருட ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும், பணபலம் இருக்கும், எல்லாம் இவங்க அளவுக்கு அவரும் வந்திருப்பார் இல்லையா? ஸோ அவருக்கு அது அட்வான்டேஜாக மாறும் இல்லையா? அவருக்கு அது அட்வான்டேஜாக மாறும். கூட 5 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கெட்ட பேர் வருமே, அதுக்கு என்ன பண்ணுறது? எதிரில் இருக்கும்போது நல்ல இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பயப்படணுமா? இல்லை, அது கரெக்டு தான். இந்த குட்டீஸ் இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்களா, அவங்க 5 வருஷத்தில் நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அவங்களும் வந்து எங்கள் அண்ணன் அப்படி தான் போட்டார், எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு ஓட்டு விஜய்க்கு தான் போட்டார் தெரியுமா, அப்படி போடுவாங்க. அது ஒரு குட்டீஸ் நிறைய அப்படி ஓட்டு போகும், குட்டீஸ் ஓட்டு போகும். பட்டு ஒரு வேளை வந்து இந்த 1000 ரூபா நின்று போச்சு அப்படின்னா விசிலுக்கு போட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லிச்சுல, அந்த பாட்டிக்கு முதியோர் பணம் வரலன்னா அது ஒரு சிக்கலாயிரும் இல்லையா? பார்க்கணும் அவர் எப்படி அதனுடைய சீரியஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு என்னன்னு தெரியல. என்ன கேட்டால் அவர் உழைப்புக்கு ஏற்ற சீட்டு இல்லை, உழைப்புக்கு மிக அதிகமான சீட்டு இந்த தேர்தலில் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை எப்படி அவர் தக்க வைக்க போகிறாரு 1, 2வது அதை எப்படி இன்னும் அதிகப்படுத்த போகிறாரு 2, இது 2 பார்க்கணும். இப்போது கம்யூனிஸ்ட்டு அதுக்கப்புறம் விசிகெல்லாம் வந்து அவங்களோட பிஜேபி ஒரு வேளை வீரியமாக எதிர்க்கலைன்னா கண்டிப்பாக எதிர்குரல் கொடுப்பாங்க. இந்த ஆட்சி வந்து 6 மாதம் நீடிக்கிறதே கஷ்டம், அதிமுக உள்ளே போகலன்னா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்துகிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் சார்? இப்போ தான் மெயின் பிளேயருக்கே வந்துக்கிறீங்க பிஜேபி. ஆனால் சனாதன சக்திகள் உள்ளே பூந்து விட பிஜேபி வந்து விட இப்படியே பிரச்சாரம் பண்ணார். ஒரு 2 ரைடு கச்சாமுச்சா நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். சிபிஐ ரைடு, இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு. இந்த சத்தம் இருக்குல்ல இப்போ அமைதியாகிடும். ஏன்னா நாட்டில் அவ்வளோ நல்லவர்கள் இருக்காங்க, குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க தான் எல்லா கட்சியிலையும் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் ரைடு டைட்டாக போச்சுன்னாவே எல்லாம் கப்சுப்புன்னு ஆகிட்டு அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். பட் சிபிஐ இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, சிபிஎம், பாஜகவை வந்து விஜய் அவர்கள் வந்து தீர்க்கமாக எதிர்ப்பாருன்ற எனக்கு அப்படி தோணலை. ஏன் அப்படின்னா அவர் முன்னாடியுமே எதிர்க்கலை. பாசிச பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுனால பிஜேபி எதிர்க்கிறதுன்றது பொருளாகும்.
நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக அவ்வளவு விமர்சனங்கள் வச்சுருக்கிறேன் ஒரு பிரதமர் மீது, பாரதிய ஜனதா கட்சி மீது. என் போன்ற பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் விமர்சனம் வச்சுருக்காங்க. ஆனால் தாவேக்கா தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை கூட அவங்க வச்சது. ஆளுநர் பற்றி ஒரு வார்த்தை பேசலை, எதுக்கு 3 நாள் அலைய விட்டார் இல்லையா? எதுக்கு அலைய விடல, உதவி பண்ணார் அப்படி கூட எடுத்துக்குவாங்க அவங்க. இந்த ஜோக்லலாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் சும்மா பக்கத்தில் இருப்பார், ஒருத்தர் அடிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பிக்குவார். இவர் நான் பக்கத்துலேயே நிற்கிறாருனா இவர் தான் அடித்தார்னு நினச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்காது. இப்போ காங்கிரஸ் விஜய் அவர்கள் கூட இருக்கிறது ஒரு மடியில் ஒரு டைம் பாம்பு கட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குமா பிஜேபி? காங்கிரஸ் டைம் பாம்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து இந்த பூனையை மடியில் கட்டின்னு இருக்கிறது தான். அது உங்களுக்கு வந்து அது நிம்மதியே கொடுக்காது. அது வசந்தத்தை கண்டிப்பாக தாவேக்காவுக்கு கொடுக்காது. காரணம் என்னென்னா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அவர்கள் நிறைய நேரத்தில் வந்து எங்கெல்லாம் உதவி பண்ணுறோன்னு அங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை காலி பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான். இப்போது 5 சீட்டு தான் இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் மாதிரி சிபிஐ மாதிரி வெளியில் அப்படியே அமைதியாக இருந்து கூட அதை பார்த்துருக்கலாம். இப்போது இங்கே போனதுனால பிஜேபி வந்து தாவேக்கா வந்து ஒரு எதிரி கட்சியாக தான் பார்க்கும். அப்படி தான் பார்க்கும் பிஜேபி. காங்கிரஸ் போலன்னா அந்த நிலைப்பாடு எடுத்துக்க மாட்டாங்களா பிஜேபி? பிரதமர் பேசியிருக்காருங்க. காங்கிரஸ் வந்து திமுக முதுகில் குத்திச்சுன்னு பிரதமர் பேசிக்கிறார். உங்கள் கட்சியில் தாவேக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் யார்? எல்லாருமே வந்து ஐயா வள்ளலார் வழியிலையும் ஐயா திருவள்ளூர் சங்கம் நடத்துகிறவங்களா? வியாபாரம் பண்ணுறவங்க, தப்பான வியாபாரம், வரி ஏய்ப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லையா? அப்போது இதை பிஜேபி எப்படி பார்க்குதுன்றதை பார்க்கும். பிஜேபியில் சேர்ந்துட்டால் புனிதர் ஆகிடலாம், உங்களுக்கு எதுவும் நடக்காது. பிஜேபியில் சேரலைன்னா நீங்கள் யார் என்பதை அவங்க தேவைப்பட்டால் அம்பலப்படுத்துவாங்க, அடையாளம் பண்ணுவாங்க. திமுகவுக்கு ஆதரவாக மோடி அவர்கள் சொன்ன விஷயத்தை அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை கூட்டணி கூட போக வாய்ப்பு நினைக்கிறேன். முதுகில் எதிரிக்கு எதிரி நண்பன். ஓகே, எதிரிக்கு எதிரி இந்த கொள்கை. அதனால தான் சொல்லுவேன், இந்த கொள்கைன்றதான். இனிமேல் திமுக வந்து பிஜேபி டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி டைம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்டே பண்ணலையே எதுவுமே. தேர்தல் நேரத்திலே பண்ணல. தேர்தல் நேரத்திலே பண்ணல. இனிமேல் எதுக்கு பண்ணணும்? இப்போ வீக்காக இருக்காங்க, அதெல்லாம் பண்ணனா இன்னும் வீக் ஆவாங்க இல்லையா? அது அவங்களுக்கு பிஜேபியை பொறுத்தவரை காலையில் முகம் கழுவும் போது என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன போர் அடிக்குது, ஒரு 2 ரைடு கொடுங்க ப்ளீஸ், அப்படி கூட பண்ணலாம் அவங்க. இப்போதைக்கு இமீடியட்டாக தேர்தல் எங்கேயும் கிடையாது. வெஸ்ட் பெங்கால் பிடிச்சாச்சு. அவங்க தான் மேப்பு போட்டு எந்தெந்த மாநிலம்னு போட்டு வேலை பண்ணுறாங்களே. நல்ல அரசியலானா இல்லை. சரி, இவங்களாம் நல்லவங்களாம் கேட்டால் எதுவும் இல்லை. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது கே.என். நேரு அந்த எஃப்ஐஆரில் வந்து இது பண்ணல. இப்போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லையா? பண்ணனா அது அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லையா? தெரியல, பார்க்கணும். விஜய் அவர்கள் சொன்னார், அதை செய்வாரான்னு தெரியல. விஜய் அவர்கள் எவ்வளோ தீவிரமாக இந்த லஞ்ச ஊழல் எல்லாம் பண்ணவங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறாரு. அவர் ஆட்சியில் லஞ்ச ஊழல் யாருன்னா வாங்கினாங்களா, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு? அதிகாரிகள் காசு வாங்காமல் ஊழல் பண்ணாமல் இருப்பாங்களா? பொதுமக்கள்கிட்ட இந்த 2000 5000 கொடு, 10000 கொடு, 2 லட்சம் கொடு, இதெல்லாம் வாங்காமல் இருப்பாங்களாலாம் தெரியல. காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நான் முன்கூட்டியே இதை பற்றி பேசினா தப்பாக போயிடும். ஏன்னா மேபி ஒரு சிறப்பான ஆட்சி வரணுன்றது தான் என்னோடய நோக்கமாக இருக்கும். விஜய் அவர்கள் அந்த நல்ல ஆட்சி கொடுக்கணுன்றது தான் ஒரு பத்திரிகையாளரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அது தவறும் போது தான் நம்மளோட வேலையை இன்னும் நம்ம தீவிரமாக செய்ய வேண்டியிருக்கும். தமிழ்நாடு முதல்வராக விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்றார். இன்றைக்கு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்குது. குறிப்பாக நேற்று பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 கட்சி தலைவர்களும் விமர்சனம் பண்ணது சர்ச்சையாயிருது. எடப்பாடி அவர்கள் வந்து அவர் மாதிரி நான் முகத்தை மூடிட்டு போற மாட்டேன்னு சொல்லிட்டு பேர் சொல்லாமல் குறிப்பிடுறது. இன்னொரு பக்கம் கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் வைக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி எடுத்துக்கிறது? அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் அவர் நடந்து கொண்டார். நேற்று 2 விஷயம். ஒன்று, நல்ல ஒரு பேச்சு. அதாவது மக்களுக்கு வச்சு பேசும்போது பார்த்தா ஒரே ஒரு பவர் சென்டர் தான் இருக்கும். லஞ்சம் லாவண்யம் ஊழலுக்கு நான் எதிராக இருப்பேன், யாருன்னா தப்பு பண்ணணுன்ற மனசு எண்ணம் இருந்தால் அதை அழிச்சிருங்கன்றாரு. இதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பர், நல்ல விஷயம். அதே மாதிரி ஒரு அந்த ரசிகர்களுக்கு உண்டான ஒரு சந்தோஷம், ஒரு பஞ்சு டைலாக் அதெல்லாம் பேசினார், அதெல்லாம் ரைட்டு. பட் பொதுவாக எப்பயுமே முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிற நாள் வந்து அரசியல் பேச மாட்டாங்க. அது அரசியல் நாகரீகம். அப்போ அரசியல் நாகரீகம் தெரியாமல் தான் இருக்கிறாரு. அதுதான் யதார்த்தம். அவங்க தொண்டர்கள் வந்து அதை நம்ம சொன்னால் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, அது அவங்க பிரச்சனை. அரசியல் பண்பு, அரசியல் நாகரிகன்றது அரசியலில் தாண்டினது. அரசியல் கேவலமாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் அரசியல் நாகரிகன்றது வேறு. ரெண்டுமே வித்தியாசம். அரசியல் நாகரிகம் வேறு, அரசியல் என்பது வேறு. ஸோ அப்போ இந்த 2 சாப்டர் உங்களுக்கு புரியலன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்போது அரசு கஜானா காலியாக இருக்குது அப்படின்றத நேற்று தான் அதை பேசணும்னு இல்லை, இன்றைக்கி கூட பேசியிருக்கலாம். பொதுவாக வந்து அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிறது, முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒரு விழா, ஒரு திருவிழா. இந்த திருவிழாவுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஊரில் இருக்கிற எல்லாரையும், நல்லவங்க கெட்டவங்க, நமக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இது உங்களோட அரசு, நான் எல்லாருக்கும் உண்டான முதலமைச்சர், நான் பதவி ஏற்றுக்கிறேன், எல்லாரும் வாங்க. இதுதான் அதனுடைய சம்பிரதாயம். கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. எதிர்கட்சிகளில் இருக்கிறவங்க யாரை எதிர்த்து வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்படும். அவங்களும் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 3rd பர்சனை விட்டு கொஞ்சம் வர சொல்லுங்கள், அவரை எதிர்கட்சி தலைவர் வரணும்,
முன்னாள் முதலமைச்சர் வரணும். அப்போ தான் அது ஒரு 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 நல்ல ஆரம்பமாக இருக்கும். ஏன்னா அரசியல் என்பது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுன்றது நமக்கு வந்து இங்கே இருக்கிறது, அந்த பண்பு இருக்குது. நான் தாவேகா அமைச்சர் நிர்மல்குமார் நான் ஸ்டாலின் அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி அழைப்பு விடுத்தோன்னு சொல்கிறார் இல்லையா? சரி, அழைப்பு கொடுத்தீங்க, அழைப்பு வண்டி கொடுத்தா வந்துடுவாங்கன்னு இருக்கேன். அதுதான் அரசியல். நான் சொன்னேன் இல்லைங்களா, சம்டைம்ஸ் மூணாவது ஒரு நபரை வச்சு பேசுவாங்க, அழைப்பு விடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ண மாதிரி அவங்க வந்து விஜய் அவர்கள் இப்படி பேசியிருந்தா என்ன ஆகிட்டு இருக்கும்? இன்னும் அசிங்கமாக இருக்கும். ஏன் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தாங்க, நீங்கள் கொடுத்த அழைப்பை ஏற்று வந்திருந்தாங்க. ஆனால் பாஜகவே லைட்டாக வந்து அங்கே கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ சரி, பாஜக இப்போ திருப்பி உங்களை எதனா பண்ணுச்சுன்னா, அதாவது வெளிப்படையாக கொள்கை ரீதியாக பேச மாட்டீங்க, ஆனால் இந்த மாதிரி வேலை சரி ஓகே, அது அவரோட அரசியல், அவர் எப்படி பண்ணணுன்றதை நம்ம அங்கே சொன்னால. ஒரு முதலமைச்சர்கள் கடந்த காலத்துலேயும் இப்போ பார்க்கும்போது கடந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பெருசாக அரசியல் பேசின ஞாபகம் எனக்கு இல்லை. ஆனால் மறுநாள் அதுக்கப்புறமாலாம் பேசியிருக்கிறாங்க, அது வேறு. அதை வந்து கொஞ்சம் நான் எதிர்பார்க்கல அன்றைக்கி நேற்று அதை பேசுவாருன்ட்டு. அப்புறம் இப்போ இன்றைக்கி காலையில் வந்தவொன்னே கூட ஒரு ஒரு இது ஒன்று வீடியோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க, அவர் வணக்கம் வைக்காமல் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து வணக்கம் வைக்கிறார் விஜய்க்கு, விஜய் வந்து கண்டுக்காத மாதிரி இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் வணக்கமே வைக்கல. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் தெளிவு இந்த மாதிரி விஷயத்தில். உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஏன்னா இவங்க பழகியிருக்காங்க, யாரும் விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் பழகியிருக்காங்க. அவங்களுக்குள்ள சம் பிரிட்ஜஸ் பேர்ன் ஆகிருக்கும், அதனால் கூட ஐ டு ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. வயசில் பெரியவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சேலத்தில் எடப்பாடியில் நின்று ஜெயிச்சிருக்கார் 98,000 ஓட்டு. அவ்வளோ பெரிய ஆள் எதிரில் கையெடுத்து கும்பிடும்போது எதிரில் இருக்கிறீங்க, கம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கிறீங்கன்னா அதை நான் என்ன சொல்கிறது? நான் அதை எதுவும் சொல்லலை, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக அந்த அமைச்சர் கண்டிப்பாக சேலத்து மக்களோ இல்லை அதிமுக தொண்டர்கள் அதை பார்க்கும்போது வயிறெறிஞ்சு போயிடுவாங்க. எதிரியாக இருந்தாலும் மரியாதைன்றது வேறு. எனக்கு தெரிஞ்சு அதிமுக தாவேக்கு எந்த துரோகமும் செஞ்ச மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சு தெரியல. நீங்கள் தான் ஒரு சில கரூரில் அவங்க தான் காப்பாற்ற பார்த்தாங்க, கரூரில் காப்பாற்றி விட்டாங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. ஏதோ மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடலைன்றதுனால இன்றைக்கி அந்த கட்சிக்கு இவ்வளோ பிரச்சனை. அதிமுக இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் மக்களும் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த கட்சி பொதுச் செயலாளர், இதே அம்மையார் ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலராக இருந்து இந்த மாதிரி விஜய் பண்ண வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தே இருக்க மாட்டார் அரசியல், அது வேறு விஷயம். அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அதிமுக பொதுச் செயலர், சேலத்தை எம்எல்ஏ, அதெல்லாம் விட்டுருங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவர் ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு அவையில் வணக்கம் வைக்கும்போது நீங்கள் திருப்பி வணக்கம் வைக்க மாட்டேன்ட்டிங்கன்னா, இதுக்கு தான் கோட் சூட்லாம் போட்டுன்னு வந்தீங்களா? இது வேட்டி சட்டி கட்டுன்னு வந்து தமிழன் மாதிரி சிரிச்சிட்டு தமிழ் கலாச்சாரம் மாதிரி வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கலாச்சாரத்துக்கு இது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்து போயிடலாம். நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து பவர் சென்டர் நான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாருன்னா விஜய் உணர்ந்துருக்காரா? நம்மளை மீறி இவங்களாம் செயல்படுவாங்க. நல்ல விஷயம் தான், பவர் சென்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம். ஒரு கட்சியில் வந்து சிங்கிள் பவர் சென்டருன்றது நல்லது. ஆளாளுக்கு பவர் சென்டராக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக இந்த தேர்தலில் வந்து இந்த மாதிரி ஒரு தோல்விக்கு காரணம் வந்து நிறைய பவர் சென்டர் இருந்தது தான் அங்கே ஒரு பிரச்சனை. உண்மை அதான். இப்போ ஐயா சபரீஷன் ஒரு பவர் சென்டரு, உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு பவர் சென்டரு, அதுக்கப்புறம் கிச்சன் கேபினெட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கூட ஒரு சில அமைச்சர்கள் வந்துட்டு வேணுன்ற காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது அந்த கட்சியின் மீது, அவ்வளோ குற்றச்சாட்டு. கனிமொழி ஒருத்தங்க, அதுக்கப்புறமா குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே அவங்க நினைக்கிறத. இப்போ செந்தில் பாலாஜின்னா அவர் ஒரு டீமு, ஈவாவேலு அவர் ஒரு டீமு, சேகர் பாபு அவர் ஒரு சைடு. இவ்வளோ பவர் சென்டர் இருந்தது தான் அந்த கட்சியை வந்து இன்றைக்கி முதலமைச்சரே, அவங்களோட முதலமைச்சராக இருந்தவரே தோற்றுறதுக்கு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அப்போ அதிக பவர் சென்டர்ஸ் என்பது இருக்கக்கூடாது. இது இல்லாமல் அதிகாரிகளோட ஆட்டம். போன ஆட்சி காலத்தில் ஒரு 7-8 அதிகாரி சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு தனியாக ஒரு டீமு, மற்ற அதிகாரிகளை கிட்ட சேர்க்காம அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர்கிட்ட இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, நம்ம தான் திருப்பி வரும், 2.0 லோடிங்கு, இப்படி அப்படி எல்லாத்தையும் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணி இனி கட்சியில் திமுகன்ற ஒரு கட்சியை தோக்கட்சி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் தாவேக்கு நடக்கக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் நினைக்கிறது 100% கரெக்ட். அது தப்பு கிடையாது. பவர் சென்டர்ஸ் இருக்கக்கூடாது. சசிகலா அவர்கள் காலத்திலேயே அதை அவரால் செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ கேட்டிங்க பாருங்கள், அது ஒரு கடினமான. ஏன்னா நாளே முக்கியமான கெஸ்ட்டுன்னு பார்த்தா மார்ட்டின் சார் வந்து உட்காருவாங்க. மார்ட்டின் சாருக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அதை ஒரு நான் மருமகன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துருக்கலாம் இல்லையா? மருமகன் அமைச்சராக நான் அப்படி பார்க்கவா, இல்லை வந்து 4 மாநிலத்தில் லாட்ரி வியாபாரம் பண்ணுற அமோகமான வியாபாரின்னு பார்க்குறதா? நான் ஒரு பத்திரிக்காரனா அதை எப்படி பார்க்குறது? நீங்கள் வந்து டாடா ஸ்டீலோ டாடா காஃபியோ இல்லை இன்ஃபோசிஸு ஹெச்சிஎல் கம்பெனியோ கிடையாது. உங்கள் கம்பெனி லாட்ரி விற்கிது, ரைட்டுங்களா? லாட்ரியால் நிறைய குடும்பம் சின்னாபின்னம் ஆகிறதுன்றது உண்மை. கோர்ட்டே நிறைய நேரத்தில் அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கு. இந்த ரேஸ் குதிரை, இந்த லாட்ரி இதெல்லாம் வரும்போது கோர்ட்டில் இருக்கிற நீதி அரசர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காரு. நான் அந்த இனம், கருப்பு சட்டை இனம், வக்கீல். ஸோ வக்கீலாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து
அரசாங்கம் வந்து சின் டேக்ஸ்ன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு. யாரும் இதை சந்தோஷமாக பண்ணுறது கிடையாது. நிறைய இடத்துல இதனால சிக்கல்கள் இருக்குது. இந்த ஒரு நம்பர் லாட்ரி, அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா வந்து லாட்ரியை வந்து தடை செஞ்சாங்க. ஏன் ஒரு விஷயத்தை தடை செய்யணும்? அதாவது தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். பட் அந்த மாதிரி ஒரு பின்புலத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி நான் புரிஞ்சிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோசியல் மீடியாவில் பலரும் அவங்களோட சந்தேகத்தை எழுப்புறாங்க, மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் லாட்ரிக்கு வர வாய்ப்பு இருக்கா லாட்ரி அப்படின்னு. இவர் வந்தது வந்து அதை சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். இல்லைடா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது நடந்துரும்னு சொல்லி பேசுறது தப்பு. என்னன்னா இப்போ அவர் வந்து மார்ட்டின் சார் வந்து உட்காந்தனால லாட்ரி வந்துடும்ன்றதுக்கு நான் உள்ளே போகல. அது அவங்களோட கொள்கை முடிவு. ஒருவேளை அந்த மாதிரி நகர்வுகள் தெரிஞ்சால் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு அரசியல் விமர்சகராக என்னோடய கருத்தை நான் கண்டிப்பாக மக்களுக்காக நான் வைப்பேன். அது மாதிரி வைக்கும்போது என்ன 4 பேர் கேவலமாக பேசுவாங்க, திட்டுவாங்க, என்னோடய பாதுகாப்பு கேள்விக்குறியாகட்டும், அது வேறு. இந்த தொழிலுக்குன்னு வந்தாச்சு. பத்திரிகையாளனுக்குன்னு இந்த நாட்டில் எங்கேயுமே பாதுகாப்பு அது மாதிரி எதுவுமே கிடையாது. முதல்ல வந்துட்டு யார் ஆட்சியில் உட்காந்தாலும் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது பத்திரிகையாளங்களை தான். ட்விட்டர் ஹேண்டில் சிக்கலாகட்டும், சோஷியல் மீடியா இதாகட்டும், அது ஒரு சாதாரண சாமானியர்கள் அப்படி தான் நடந்துக்குவாங்க. இப்போது ஐயா காமராஜர், அறிஞர் அண்ணா, அவங்கக்கிட்ட இருந்த கண்ணியத்தை நம்ம இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. கலைஞர் ஆட்சி ஒரு தவறான செய்தி வருது, இல்லை அவருக்கு எதிரான செய்தி வருதுன்னா கூப்பிட்டு கேட்பார். இது என்ன செய்தி போட்டிருக்கான், என்ன ஏது, இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன, சரி செய்ய முடிஞ்சால் சரி செய்யுங்க, இல்லைனா அவனுக்கு மறுப்பு சொல்லு. அந்த சண்டை என்பது அந்த கருத்து சுதந்திரம் இல்லை அந்த கருத்து வேறுபாடு என்பது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா ஒரு சில நேரத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க, ஒரு சில நேரத்தில் கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டாக இருக்குது, ஃபேக்சுவலாக இருக்குன்னு விட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேரை கூப்பிட்டு அட்வைஸ் கேட்போம். சோ ராமசாமி அதற்கு முதல் எடுத்துக்காட்டு, ஆர் பகவான் சிங் ஒரு எடுத்துக்காட்டு, ஜிசி சேகர் கிட்ட பேசுவாங்க, குமார் செல்லப்பன் கிட்ட இன்புட்ஸ் எடுத்துருக்குறாங்க. இந்த பத்திரிகையாளர் எல்லாமே வந்து அம்மையார் ஜெயலலிதா கிட்ட ஒரு சில விஷயங்களில் இவங்க சொன்னாங்கன்னா இது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க. இவங்களும் அவங்கள எதிர்த்தும் எழுதியிருக்காங்க, அதையும் அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அதுதான் இந்த தலைவர்களோட பியூட்டி. சரி, அவங்க தலைவர்கள் இன்றைக்கி இது புது ட்ரெண்டு, இது வந்து வைவு பண்ணி போகிற ஒரு கலாச்சாரம், இது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கார். விஜய் முதலிடம்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் அருண்ராஜ், அதற்கு அடுத்த இடத்துல செங்கோட்டையன் வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கார். இதுவும் விமர்சனமாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? செங்கோட்டையனுக்கே அதில் வருத்தம் இல்லாதப்போ நம்ம அதை பற்றி என்ன பேசுறதுக்கு? செங்கோட்டையன் 5வது உட்காந்தானா 10வது உட்காந்தான், அதனால் மக்கள் நலன் பாதிக்கப்படுதா இல்லையான்றதான் நான் பார்க்கணும். புரியுதுங்களா? அவருக்கே அது பிடிக்குது, அவரே அதை விரும்புகிறார். அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவர் நினைக்கல. அப்படி அவருக்கே வலிக்காத போது இப்போ கவர்னர் விஷயத்தில் வந்து எல்லாரும் கருத்து தெரிவித்து கவர்னரை வந்து வச்சு செஞ்சாங்க. எப்பயுமே கவர்னரை திட்டுற நானே இந்த விஷயத்தில் கவர்னரை விமர்சனம் பண்ணலை. ஏன் அப்படின்னா, ஏன்னா 118 அவர் கேட்குறது கரெக்டு. இன்றைக்கி கவர்னர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? நல்லது தானே பண்ணி கொடுத்துக்கிறாரு. அப்படியே உங்களை 108 வாங்கிக்கின்னு ஃப்ளோர் டெஸ்ட்டு போயிட்டு நீங்கள் தோற்று போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆட்சியோட நிலைமை என்ன? எப்போ 118 எடுத்துன்னு வா, நான் உனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன். அங்கே போனார், இங்கே போனார். இப்போது கவர்னர் அப்படி சொல்லனா விஜய் சார் ராஜ்பவனுக்கு 4 வாட்டி போயிருப்பாரா? சிபிஎம் ஆஃபீஸ் போயிருப்பாரா? சிபிஐ ஆஃபீஸ் போயிருப்பாரா? இல்லை திரும்ப பார்த்து பேசியிருப்பாரா? சிட்டிங் ஆன ஐஃபில் டவர். அவர் இறங்கி வர மாட்டார். அவர் அப்படி தான் இருக்கிறாரு. சொல்வார், எனக்கு பசி தெரியும், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரோட மகன்லாம் சொல்லுவார். செயல்பாடு அப்படி இல்லை. வணக்கம் வைக்கும்போது எதிரில் வணக்கம் வைக்கல, கோட்டு சூட்டு போட்டு இப்படி உக்காந்துக்கிறீங்கன்னா என்னது இது? அப்படி தானே இருக்குது உங்கள் நிலைப்பாடு. சரி, ஒரு கட்சிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கூட்டணி கேட்குறீங்கன்னா அந்த கட்சி அலுவலகம் போய் கேட்கணும் அப்படின்ற அந்த பண்பு இல்லையே உங்ககிட்ட. ஆள் விட்டு தானே அனுப்பிச்சிங்க, வாட்ஸ்அப்பில் தானே அனுப்பிச்சிங்க. எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஒரு போகிறார், கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம். சார், நீங்கள் புதுசு, அரசியலுக்கு புதுசு. சிபிஐ நீங்கள் அதிமுக ஆஃபீஸ் கூட நீங்கள் போவான்னு நான் சொல்லலை, பாட்டாளி மக்கள் கட்சி ஆஃபீஸ் போகணும். சிபிஐ ஆஃபீஸோ சிபிஎம் ஆஃபீஸோ நல்லவர்கள், நாட்டுக்காக உழைத்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், தங்களோட காசை மக்களுக்காக தியானம் பண்ணவர்கள். புரியுதுங்களா? நல்லக்கண்ணு, சங்கரையா, சுதந்திர போராட்ட தியாகிகள், அந்த மாதிரி நல்ல மனித புனிதர்கள் அரசியலில் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க கால்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. போய் நேரில் போய் சந்தித்து கேட்டுருப்போம், ஒன்றும் தப்பு. ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். என்ன ஆயிட போகிறோம்? கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனால், ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போனால் தான் தப்பு. கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனால் தப்பு கிடையாது. போயிருக்கணும், போகலை. சரி, அப்புறமா போய் நன்றி சொன்னீங்க. எனக்கு கூட அதில் ஒரு சின்ன வருத்தம். எல்லாரும் வந்து அப்படியே வெளியிலே கேட்லேயே வந்து அப்படியே குறிப்பாக நிற்கிறாங்க. அவ்வளோ சிரிப்பாங்கன்னு அன்றைக்கு தான் தெரியுது. அவ்வளோ எல்லாரும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இவங்கேருந்து இது வெறும் பல்லு இவ்வளோ தொலைவு இருக்குன்றதை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். போராட்டம் பண்ணும்போது வாய் பயங்கரமாக போவோம், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அது இருக்கும். இந்த சிரிப்பு இருக்குல்ல, புன்னகை. நம்ம ஸ்னேகா அழகாக சிரிப்பாங்க,
அவங்கள விட அதிகமாக சிரித்தாங்க அன்றைக்கி. புன்னகை அரசர்களாகவே அன்றைக்கி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சாங்க. கொள்கையை தான் நான் எப்பயுமே அவங்கக்கிட்ட பார்ப்பேன். பட் இந்த புன்னகையை நான் எதிர்பார்க்கல. தமிழ் தாய் வாழ்த்து லாஸ்ட்டாக பாடினதுக்கு வந்து வீரபாண்டியன், திருமாவளவன் எல்லாருமே இது தெரிவிச்சாங்க. ஆனால் சிபிஎம்லேருந்து இதே வரல. எப்பவுமே டைம் எடுக்கிறாங்க. இப்போ தானே ஆதரவு கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு கூட அமைதியாக இருக்கலாம். பார்க்கணும் எப்படி போக போகிறாங்கன்னு. தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடினது உள்ளபடியே ஒரு மன வருத்தம் தான். என்னை கேட்டால் வந்து முதல்ல போடலாம். என்ன பண்ணிட்டு போகிறாங்க இவங்க? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஓட்டு போட்ட மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் விஜய் பின்னாடி இருக்காங்க. போடும் தமிழ் தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுங்க. என்ன ஆகுது பார்த்துக்கலாம். சட்ட சிக்கல் என்ன வருது? என்ன ஆட்சியை கவுத்திடுவாங்களா? தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல்ல போட்டதுக்கெலாம் ஆட்சியை கவுக்க முடியாது. என்ன அதிகபட்சமாக பிடபிள்யூடியில் யாரோ ஒருத்தர் மாற்றி போட்டார் பாட்டை. ஆமாம், வச்சுருந்தோம் கேசட்டை மாற்றி ப்ளே பண்ணிட்டாரு சாங்கை. இல்லை அந்த ஆடியோவில் இருந்தது 3வது பாடல் வந்து முதல்ல படித்து பின்னா அது வாட் பிக் டீல். டெக்னிக்கலாக பிரச்சனைனா பிரச்சனை. சரி இல்லையா, கோர்ட்டுக்கு போகலாம். உனக்கு போட்ட சட்டம் பெருசுன்னு நீ சொன்னால் நான் போடுற சட்டம் கூப்பிடு. கையெழுத்து சட்டசபையில் தமிழ் தாய் வாழ்த்து தான் தமிழ்நாடு அரசு ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் வரும். அண்ணா திருப்பி உயிரோடு வரட்டும். அண்ணா சொன்ன விஷயங்கள் திருப்பி வரட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே. தப்பு இல்லை, தமிழ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றது. தாய்மொழி தானே இன்றைக்கி. இப்போ விஜய் எதனால் ஜெயிச்சார்? தமிழ் பேசுனதுனால ஜெயிச்சார். தமிழ் படத்தில் நடிச்சதுனால ஜெயிச்சார். தமிழ் தான் அங்கே இணைப்பு பாலம். தமிழ் தான் உறவு பந்தம். அந்த தமிழை வந்து 3வதாக பாடனா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதை ஃபஸ்ட்டு தாய்மொழி எப்படி நடக்காதுன்னு ஆதரவு அறிக்கை விட்டுருக்காரு. அதை தொடர்ந்து இதெல்லாம் வந்து வச்சு செய்கிற விஷயம். மத்திய அரசு வாய்ப்பு அரசியல் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் பாட்டு போடுன்னு இனிமேல் எல்லா ஃபங்க்ஷனும் என்ன சொல்கிறாங்க, கவர்னர் வந்தார், அது அரசு விழா, தமிழக அரசு விழா, பிடபிள்யூடி நடத்துகிற விஷயம். கவர்னர் இஸ் இன்வைட்டி. கவர்னர் ஸ்வேரிங் இன்க்கு பண்ணி வைங்க ஐயா, வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்றோம். அரசு செலவு, அரசு கஜானாவில் தான் பணம் போகுது. தமிழக வரி மக்கள் பணம் தான், மத்திய அரசோட பணம் கிடையாது, ஒன்றிய அரசு பணம் கிடையாது. இல்லை ராஜ்பவனுக்கு அது பில்லு காட்ட போகிறதில்ல. இங்கே தான் ஃபங்க்ஷன். யார் வீட்டு ஃபங்க்ஷனில் யார் என்ன பண்ணுறது? யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். அதனால் அது வந்து இனிமேல்ட்டு வந்து ஒரு ஜியோ கூட போட்டுடலாம், கிளாரிட்டி. ஏன்னா இதே டவுட்டுக்கு நாளைக்கு கலெக்டருக்கு வரும், இதே டவுட்டு நாளைக்கு எஸ்பிக்கு வரும். மத்திய அரசுலேருந்து ஒரு டீம் வருது வச்சுக்கோங்களேன். அவங்க வரும்போது வந்து நீங்கள் வந்து தேசிய பண் வந்து ஃபஸ்ட்டு பாடுங்க, வந்தே மாதரம் பாட்டு, ஜனகண மாட்டு பாட்டு, அப்புறமா நீங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து. இன்ஸ்ட்ரக்ட் எவ்ரி கலெக்டர், இன்ஸ்ட்ரக்ட் எவ்ரி ஆஃபீஸர்ஸ், இன்ஸ்ட்ரக்ட் எவ்ரி எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி. இதுதான் தமிழ்நாடு ப்ரோட்டோகால். நாங்கள் ஜனகணமான பாட மாட்டோம் சொல்லலை. 2 கண்ணு ரைட்டா? எந்த கண்ணு ஃபஸ்ட்டு கண்ணு, எந்த கண்ணு 2வது கண்ணு நாங்கள் முடிவு பண்ணி. நாங்கள் தேசிய கீதம் வந்து அப்புறம் பாடுறோம். முதல்ல இதை பாடிட்டு 2வது பாடுறோம். அவ்வளோதானே. என்ன பிரச்சனை? என்னென்ன இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும். இளைஞர்களுக்கு அது அவங்களுக்கு எப்படி புரிய வைப்பாங்க எப்படின்னு தெரில. மேபி இன்றைக்கி வந்து இந்த டிக்டாக்கு, வைபு, ரீல்ஸ் இந்த மோகம் அதிகமாக இருக்குது. மேபி அவங்களுக்கு அது வழியில் எதனா. இப்போ என்னை கூப்பிட்டாங்கன்னா இந்த அவா அவா பாட்டு பார்த்துருப்போம், பழைய பாட்டு. அவா அவா குஷிப்பு உளுத்தாது அப்படின்னா நம்ம வழக்கமாக வடக்கில் இருக்கிறவங்களே இல்லை மேல் சாதியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம், அவால் அவால் கூப்பிடுவோம்ல, அது அவா அவா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதில் 2வது லைன் என்ன வரும்? மில்லேகா மில்லேகான்னு ஒரு மாதிரி வரும், பத்தாதே பத்தாதேன்னு வரும். அப்போ மத்திய அரசு கொடுக்குற பணம் பத்தாது அப்படி மத்திய அரசையும் பேசிட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எதனா காமெடியாவோ இல்லை ஒரு கல்ச்சுரலாவோ அப்படி சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போகணும் அவங்கக்கிட்ட. அதில் வந்து அதை தாண்டி இளைஞர்களுக்கு ஒரு எதுவுமே வந்து இப்போ சொல்லாடல் புஸ்தகத்தை போய் படிக்கிற அந்த தன்மை இல்லை. அதனால் தாவேக்கா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து இந்த கலாச்சாரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி அது பாடல் மூலயமாவோ ஆடல் மூலயமாவோ ஏதோ ஒரு மூடல் வழியாக அதை வந்து அது கொண்டு சேர்க்கணும். ஏன் வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்? எல்லாத்துக்குமே நம்ம வந்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒரு சிலது வந்து அது நம்மளோட கடமை, அது நம்மளோட முறை, அதை வந்து எடுத்துக்கணும். முன்னாடியே சொன்னது மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னவர் இப்போது 2 மாதத்துக்கு ஊருக்கு 200 யூனிட்னு மாற்றிருக்காரு இல்லையா? முதல் நாளே இப்படி ஒரு அறிவிப்பு பலருக்கும் ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜியோ போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு 100 யூனிட் வந்து அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தது, அது இருக்குது. 200 யூனிட் நீங்கள் சொன்னது 100 200 சேர்த்தா 300 யூனிட் வரணும். ஆனால் இப்போ 200 யூனிட்றீங்க. அப்போ அந்த 100 சேர்த்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் கொடுத்தது 100 யூனிட். சரி, 100 யூனிட் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வரப்போதானே? இல்லை, 500 யூனிட்டுக்குள்ளே செலவு பண்ணுறோம். இந்த இது இருக்குல்ல லிமிட்டேஷன்ஸ், இந்த தகுதி இல்லை இந்த அடிப்படை, இதுதான் பிரச்சனை. நிறைய நேரத்தை வாக்குறுதி சொல்லும்போது அள்ளி வீசிடுறீங்க. ஆனால் அது செயலாக்கம் வரும்போது அப்போது திமுக, அதிமுக, தாவேக்கா எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதில் அதிமுக ஒரு சில நேரத்தில் வந்து விதிவிலக்காக இருந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா உதாரணத்துக்கு மழை வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து கார் வச்சுருக்கவங்களுக்கும் 5000 ரூபா போட்டாங்க அக்கௌண்ட்டில். வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னா 5000 ரூபா. அப்போது ஒரு சில ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க, இது வந்து நமக்கு எதுக்கு? கார் வச்சுக்கிறாங்களோ பைக் வச்சுக்கிறாங்களோ பாதிப்புக்கு உண்டானாங்களா இல்லையா? ஏழை பணக்காரங்களாம் இல்லை, பாதிப்புன்னு வரும்போது எல்லாருக்கும் போட்டுரும் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் ஃப்ளட்டில் வந்து தெரு பூரா இருக்கிறவங்களுக்கு பணம் போட்டது, வார்டு பூரா இருக்கிறவங்களுக்கு பணம் போட்டது.
இல்லைனா நான் அவனா வேண்டப்பட்டவங்க, கட்சிக்கு தெரிஞ்சவங்க, வட்டச்செயலாளர்கிட்ட அதெல்லாம் வந்து தவிர்த்தாங்க. அப்போது பணக்காரன் இல்லை ஒருத்தன் கார் வச்சுக்கிறான் அவங்ககிட்ட வரி ஒண்டி அறிய வாங்கிக்கின்னு அவனுக்கு எதுவுமே பாதிப்புக்குள்ளானப்போ எதுவுமே செய்யாமல் போகிறது எப்படி இருக்குது? அப்போ அந்த விஷயத்தில் வந்து ஐ திங்க் தெர் வாஸ் அ லீடர் இன்னர் இல்லை, லீடர் வாஸ் ஆல்வேஸ் தேர். அந்த லீடர்ஷிப் வெளிப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு 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 ஃபோர்சைட்னஸ், ஒரு விஷன் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இப்போ 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 60 வயது கீழே உள்ள எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இலவச பேருந்து, இதெல்லாம் நிறைவேற்ற சாத்தியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? 5 லட்சம் தாய்மாமன் சீர் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, தாய்மாமன் சீர், அப்புறம் 8 கிராம் தங்கம், அப்புறமா 15,000 ரூபாய் வந்து இந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்கு அந்த படிப்பை நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு, 4,000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, இது போகும் அப்படியே லிஸ்ட்டு. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபு, அந்த மாதிரியெல்லாம் இப்போது சொல்லியிருக்கிறாரு. அது உடனே செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ எப்படி மற்ற கட்சியெல்லாம் தாமதம் பண்ணி லேட் பண்ணி பண்ணாங்களோ அந்த யாட்ஸ்டிக்கு, அந்த வழிமுறைகள், அந்த டைம் பீரியட் வந்து விஜய்க்கும் தரணும். அந்த கால அவகாசம் தரணும். அவசரப்படுத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் இந்த 3 கையெழுத்தில் கையெழுத்து தான் ஓரளவுக்கு பப்ளிக்கு சரி. ஒரு 100 யூனிட் கொடுத்துருக்குறாரு, அது வரலும் சந்தோஷம். 100 யூனிட்டாச்சும் கொடுத்தாரு, நான் அதையும் தான் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் பேருக்கு எங்கேயோ கிராமப்புறங்களில் குடிசையில் இருக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸ்க்கு ஒன்றும் கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கணும். மொபைல் ஃபோனை வச்சு பிரச்சாரம் பண்ணது, வீட்டில் டிக்டாக் போட்டவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு 2 ஏசியில் ஒரு ஏசி 2 ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தாவே போதும், அது தாண்டிடும். அதனால் நீங்கள் அதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஏழை பாழைகள் இல்லாதவர்கள் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வரவேற்பு. சரி, கொடுத்தவரெல்லாம் சந்தோஷம். இவர் கையெழுத்து போட்டு ஒரு நல்லது நடந்திருக்கலாம் மக்களுக்கு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அதனால தான் உஷாராக முதலே வந்து சொல்லிட்டாரா, கஜானாவில் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, 10 வருஷம் என்ன பண்ண போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் எடுத்துக்கிட்டு தான். இல்லை, அவர் கொஞ்சம் உஷாரானவர் தான், அதிலெல்லாம் டவுட்டே கிடையாது. உஷாரானவர், அவருக்கு அனுபவம் தான் இல்லை. உஷாரு தெளிவு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அனுபவம் கிடையாது, உழைப்பு கம்மி. அதுதான் என்னை பொறுத்தவரையிலும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து தெளிவாக தான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இன்னொன்று, அவர் டைம் கேட்குறது நியாயம் தானே. கண்டிப்பாக. இப்போ ஸ்டாலின் வந்த உடனே அவர் வந்து 1000 ரூபாய் போட்டார் பெண்களுக்கு. 2 வருஷம் கழிச்சு தான் போட்டார். 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணார். அண்ணா பிறந்தநாள் வந்துச்சு 2 வாட்டி வந்தது. அப்புறமா தானே அண்ணா பிறந்தநாள் கொடுக்கலான்னு வந்தது. எடுத்த உடனே போடலையே. எல்லா வருஷமும் கோடை காலம் வந்துச்சு. ஆனால் கடைசியில் தான் சிறப்பு கோடை வந்தது. அதனால் அவங்க அந்த அரசியல் பண்ணாங்க. இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்க. மேபி இவர் முதல்லே அதை போட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ 1000 ரூபாவோட ஸ்கீமோட ஸ்டேட்டஸ் என்ன தெரியல. அது இன்னும் 2 மாதம் போனால் தான் அது கிரெடிட் ஆச்சா இல்லையா தெரியணும். அதை கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை இவங்க கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அப்போ திமுகவோட திட்டத்தை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகும். இவங்க திட்டத்தை கண்டினியூ பண்ணால் 2500 ரூபா கொடுக்கணும். ஸ்டாலின் வந்திருந்தா நேரத்துக்கு 20 தேதி எல்லார் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா வந்திருக்கும், அதாவது கொடுத்தவங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? அப்போ விஜய் அவர்கள் எப்போ கொடுக்க போகிறார்? 2500 ரூபாய் அது அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதிமுகவில் என்ன சொன்னாங்கன்னா 10,000 ரூபா வந்து எப்படி பண்ணுறதுன்னு ரெடி பண்ணியே வச்சுருந்தாங்க. மத்திய அரசுக்கிட்ட பேசி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் துறைக்கிட்ட பேசி, அதாவது அவங்கக்கிட்ட கிடையாது, அவங்க துறையில். ஏன்னா வருவாய் வந்து மத்திய அரசு வந்து ஒரு பணம் ரிலீஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி ஏதோ ஒரு ஹெட்டில் வரும். இந்த துறைக்கு இல்லை இந்த வரி பகிர்வு இதுக்கு அப்படின்ற மாதிரி கிளியர் ஆகும். இது வந்து அப்படின்னா ஒரு தொடர் சங்கிலி ரொட்டேஷன் மாதிரி. அப்போ அந்த ரொட்டேஷனை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, எந்த ஆஃபீஸர் இதுக்கு போய் வேலை செய்யணும். ஏன்னா கையெழுத்து போட்ட உடனே ஒரு வாரம் 10 நாளில் கிரெடிட் ஆகணும். அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு திட்டமிட்டல் வச்சு ஓட்டு போட்டவங்களுக்கு இல்லை அது கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே எப்படி அந்த 10,000 கொடுக்குறது. ஏன்னா அது வந்து நம்மளை நம்பி போட்டாங்கன்னா அந்த 10,000 செக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் அவங்க டீமில் வந்து பார்த்த மாதிரி தகவல். இவங்களை பொறுத்தவரைலாம் எப்படின்னா இந்த 3 மாதத்துக்கு கிளியர் பண்ணிட்டோம், நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா திருப்பி வேறு என்ன இன்னும் சிறப்பாக செய்ய முடியும், கடன் எவ்வளோ ஏற்றி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்கஸ் பண்ணவங்க செய்யணும்னு நினச்சவங்களுக்கு ஓட்டு போடல, புதுசாக ஒருத்தவங்களுக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு டைம். விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, அவர் இந்த தேர்தலில் வரமாட்டார்னு அவருக்கே தெரியும், வாக்குறுதியில் அள்ளி வீசிட்டாரு, ஆனால் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான. இல்லை, அது ஒரு பிரச்சனை இருக்குது. விஜயோட வாக்குறுதிகள் வர்சஸ் விஜய்க்கு இதுக்கப்புறமா எதிரி யாருன்னா விஜய் தான். அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் அவருக்கு எதிர்த்தாப்புல வந்து நிற்கும். பழைய வீடியோ இவர் பேசினதே இப்போ கட் பண்ணி எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் பணம் வச்சிருக்காங்க, செய்யறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கஜானால பணமே இல்லைன்னு சொல்றாரு. 3 மாதத்துக்கு முன்னாடி பேசினது இப்போ எடுத்து போடுறாங்க. ஒவ்வொன்றா அவர் பேசுறதே எடுத்து போட்டு அவருக்கே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஸ் செக்ரட்டரி சிஎம்ஓ கலக்கு இது பண்ணி ரிசர்வ் பேங்க்கில் இது என்ன இருக்குது ஏது பாருங்கள், இந்த ட்ரெஷரி என்ன ஸ்டேட்டில் என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு அட்லீஸ்ட் ஃபைலாச்சு மூவ் பண்ணலாம்ல. அப்போ அந்த பொலிட்டிக்கல் வில் இன்னும் அந்தளவுக்கு வரலன்ற மாதிரி இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது அரசியல் இருக்குங்க. நான் அவ்வளோ அவசரப்பட விரும்பலை. எனக்கு வந்து என்னோடய முதலமைச்சருக்கு இன்னும் நேரம் தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்று வாஸ்து பிரகாரம் ஒரு சில விஷயம் வந்து இதுவரையிலும் கரெக்டாக போகுது.
பட் ஆனால் அதில் சிக்கல்கள் என்னன்றதை பார்க்கணும். சிலிண்டர் தட்டுப்பாடு சர்வதேச அளவில் இருக்குது. எல்லாரும் உஷாராக என்ன பண்ணுறாங்க, சிலிண்டர் எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. ஆனால் இவருக்கு அது 6 யோசிக்கலை, 6ன்ட்டார். அவங்கெல்லாம் 3க்கு நிறுத்திட்டாங்க அதிமுக. திமுகவில் வந்து அந்த 100 ரூபா கொடுக்கணும்னு சொன்னதே கொடுக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்குன்னு சொன்னாங்க, திமுக குறைக்கல மானியம். ரைட்டுங்களா? அது பிரச்சனை. இவர் 6ன்னாரு. எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை என்ன கேட்டால் சிலிண்டராக கொடுக்குறதுல சிலிண்டர் காசை போட்டுறது சேஃப்டி. ஏன்னா இது வாங்கி கொண்டு அது பண்ணி அதுக்கு பதிலாக சிலிண்டர்னால அதுவே 6000 ரூபாய் கிட்ட வந்துடும் இல்லையா மாதம். அது அவர் தான் சொன்னார், அவர் தான் அதற்கு பதில் சொல்லணும். அவர் சொன்னதுக்கு நம்ம என்ன சொல்ல தெரியல. இன்னொன்று என்னன்னா, இந்த வாக்குறுதி எல்லாம் பார்த்து தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. செய்யாமல் போனால் கூட வந்து பெருசாக அவருக்கு எதிராக திரும்புமான்னு கேட்குறேன். இல்லை, வாக்குறுதினால ஒன்று கிடையாது. விஜய் மீது ஒரு ஈர்ப்பு, திமுக மீது ஒரு கோவம், அதிமுக மீது ஒரு கோவம், அது அப்புறம் விஜய் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அப்புறம் மாற்றம் வந்தால் நல்லா தானே இருக்கும். ஒரு சிலருக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. சரி இந்த வழி விசில் அமைக்கி போடுவோம், விசிலுக்கு போடுவோம். அப்புறம் அந்த பேத்தி சொல்லிச்சு, பேரண்ட்ஸ் சொல்லிச்சு, ஸ்கூல் பையன் சொன்னா, அந்த குட்டி தம்பி முதல்ல கூட்டணி கட்சிகளுக்கு முன்னாடியே குட்டிகள் நன்றின்னு சொல்கிறாரு. ஆட்சி அமைய காரணமாக அந்த கூட்டணி கட்சிகள் லாஸ்ட்டாக சொல்கிறாரு. என்ன பிரச்சனைனா, குழந்தைகளை அரசியலுக்கு வந்து ஓட்டு கேட்க பயன்படுத்தினது ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் இல்லைன்றது என்னோட பார்வை. ஆனால் அவர் அதை பயன்படுத்திட்டார், வெற்றியும் படுத்தி விட்டார். அப்போது அவர் வந்து அதை இனிமேல் தொடர்ந்தும் பண்ண போகிறார். அதுதான் குட்டீஸை வந்து அவர் கூட தான் வச்சுருக்க போகட்டும். இந்த ஆட்சி போகட்டும், எப்படி போகுது, என்ன போக்கில் போகுதுன்றதை பார்த்து தான் நம்ம அதை பற்றி நல்லது கெட்டது நம்ம ஆராய முடியும். ஒரு சிலது நல்லதுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, அமைச்சர்கள் வந்து பெரிய அனுபவம் வாய்ந்தவர்களோ இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் கிடையாது. ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்ற பின்னணிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அமைச்சர் ஓவராலாக பார்க்கும்போது மற்ற கட்சியை காட்டிலும் தாவேக்கால தான் அதிகமான குற்ற பின்னணி உள்ளவர்கள் எம்எல்ஏ இருக்காங்க. ஆமாம். ஆனால் இது தாவேக்காவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தாவேக்காவை பாராட்டுறவங்களுக்கும் தெரியாது. இந்த செய்தி போயும் சேர விட மாட்டோம். ஏன்னா அவங்க தான் அது ஒரு மாதிரி அவங்களே பாராட்டி அவங்களே போட்டு அவங்களே வைப்பு பண்ணி போகிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் விஜய் நான் சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்குறதுக்கு அந்த கட்சியில் யாருன்னா இருக்காங்களா? இல்லை விஜய் அவர்கள் வந்து நியாயமான அரசியல் வைக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்களே, பேசியிருக்காங்களா? இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லை விஜய் ஒரு நாலேஜோட தான் அவங்களாம் சீட்டு போயிருக்குமான்னு தெரியல இல்லையா? உங்களுக்கு ஒரு சமதலையிலேருந்து நியூட்ரலாக பேசணுன்னா இதெல்லாம் பேசலாம். இன்றைக்கி இந்த நியூட்ரலிட்டின்றது இல்லை. அரசு சார்பு, அரசு அப்படின்றதான் போன வாட்டியும் நம்ம பார்த்தோம். இப்போவும் அதுதான் நடக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமா, இது ஒரு எக்ஸ்ட்ரீமா? இல்லை, எல்லாம் ஒன்று தான். எல்லாரும் ஒன்று தான். மாற்றுக்கீட்டுன்றதுலாம் வந்து இப்போது 30 பேர் ஏதோ சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் கருத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று உடனே வந்து ஒரு ஆர்டர் போட்டு அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி போடுறேன். நோட்டீஸ் அனுப்புனா சொல்கிறாங்க, நோட்டீஸ்லாம் அனுப்புனா சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ட்விட்டரில் ஏதோ போட்டுன்னு போகிறான், என்ன ஆகிப்போச்சு இப்போ? அதனால் நம்ம பிரச்சனை இப்போ இது தானா? இந்த தப்பை தானே திமுக பண்ணிச்சு, அதுக்கு தானே ஆட்சி போச்சு. அதே தப்பு நம்ம ஏன் பண்ணோம்? ஊர்வாயை மூட முடியாதுங்க. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க, ஊர்வாயை மூடுறது அரசோட வேலை கிடையாது. சண்டை வரும், இதனால் வந்து 2 மக்களுக்குள்ள இனப்பிரச்சனை வரும், மதக்கலவரம் வரும், இதனால் வந்து தீவிரவாதம் வளரும்னா செடிஷன் லாவில் நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி அதுக்கு எடுக்கலாம். அது வந்து தேச விரோத சட்டம். ஒரு அரசு எதிர்த்து பேசுகிறதுன்றது தேச விரோதம் ஆகாது. அரசில் குறை இருக்குது தானே. இந்த இப்போ விஜய் பதவி ஏற்றுக்கிட்ட இந்த 24 மணி நேரத்தில் யாராவது ஒருத்தரால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா எங்கேயுமே எந்த ஆஃபீஸ்லேயுமே யாருமே லஞ்சம் வாங்கலைன்னு? லஞ்சம் வாங்காமல் எதனா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குமா இந்த 48 ஹவர்ஸில்? இல்லை லஞ்சம் வாங்காமல் எதனா ஒரு தாசில்தார் சர்டிஃபிகேட்டு, இல்லை ஏதோ ஒரு கார்ப்பரேஷன் அதிகாரி, இல்லை ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல், இல்லை மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன், இல்லை ஒரு இபி லைசன்ஸு, ஏதோ ஒன்று எங்கேயோ லஞ்சம் இல்லாமல் இந்த 48 மணி நேரத்தில் எங்கன்னா நடந்திருக்குன்னு யாருன்னா உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஒயின் ஷாப்பில் இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க அதிகமாக. நான் என்ன கேட்குறேன்னா, நான் கேட்குறது ஒரு நியாயமான. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி விமர்சனம் வருது, இதெல்லாம் அதை ஏற்றுக்கணும். சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விமர்சனத்துக்கு போகணும். அதுதான் நான் கேட்குறேன். இது வந்து எல்லா காலகட்டத்திலும் எல்லா அரசு மீதும் இருக்கிறது தான். நீங்கள் அமைச்சராக முதலமைச்சராக உட்கார்ந்ததுனால இது மாறணும் அப்படின்றதுக்கு நான் போகல. இதெல்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக திட்டவர்களை விட பாராட்டுபவர்கள் அதிகமாக இருக்கும். அது அரசுக்கு வெற்றி. உங்களை எதிர்த்ததுனாலையும் உங்களை பற்றி பேசினதுனாலே உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு வகையில் பார்த்தா நானுமே தப்பு கூட பண்ணியிருப்பேன். அதிகமாக விமர்சனம் பண்ணதுனால கூட இப்போ என் மேலே ஒரு கோவம் வருதுல்ல விஜயோட ரசிகர்களுக்கு. நான் பண்ணுகின்ற அந்த விமர்சனத்தில் நடுநிலை இருக்கா, அது சரியாக தவறான்றதை தாண்டி அவங்க வந்து அவங்க கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க? விஜய் அண்ணாக்கு இன்னும் 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கும். தற்குறின்னு சொன்னீங்க. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவும் மாட்டேன், ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போது நான் வந்து அவங்கள தூண்டி கூட விட்டுருக்கேன்ல. நான் தாவேக்கா தொண்டர்களை அதிகமாக தூண்டி விட்ட இடத்துல நானும் தான் இருக்கிறேன். என்ன என் பாதை வேறு, உங்கள் பாதை வேறு.
கட்சியில் பார்த்தா உங்களை தூண்டி விட்டு விஜய் அண்ணா ஜெயிக்கிறதுக்கு நானும் தான் வழிவகை பண்ணியிருக்கிறேன். இந்த ஆட்சியில் நல்லது நடந்தாலும் அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது, கெட்டது நடந்தாலும் எங்களை மாதிரி ஆளுக்கு பங்கு. இன்னொரு பக்கம் விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சா? ஒரு சிலது பிம்பம், ஒரு சிலது உண்மை. ஓகே. ஒரு சிலர் கட்சி சார்பாக பேசுகிறாங்க, என் மீதுமே விமர்சனம் இருக்குது. இவர் வந்து திடீர்னு அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, இவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, இவர் என்ன திடீர்னு வந்து தாவேக்காவுக்கு வந்து பழைய மாதிரி பேசுறது, பேச்சில் மாற்றம் தருது அப்படின்னா, தாவேக்கா தலைவராக இருக்கும்போது ஒரு கதை, முதலமைச்சராக வரும்போது அவருக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே திட்டணும்னு எனக்குன்னா நேந்தி அவுட்டுக்குது. இப்போ 200 யூனிட் நீங்கள் கேட்டிங்க, அதில் அவர் பண்ணுறது தப்பு, இது வந்து சரி கிடையாதுன்றதை நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் அவர் வந்து கரெக்டாக இருக்குமா, ஆட்சி எப்படி பண்ணுவோம் அது பார்த்து தான் சொல்லணும். சரிங்க, யூ ஹேவ் டு கோ பை ஃபேக்ட்ஸ். ஒரு கேஸில் ஒவ்வொன்று. இப்போ தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு சிலர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, வேணும்ட்டே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஆதவர்ஜனா சொல்கிறார் இனிமேல் தமிழ்தாய். நான் அதனால தான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், தமிழ்தாய் வாழ்த்து போடுங்க, யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்குவோம், கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணும். நீங்கள் ஒரு ஆக்ட் எடுத்துக்கலாம். ஆதவர்ஜனா சொன்னது தப்பாக தான் சொல்லியிருக்காரு. இது ஆளுநர் மாளிகை நடத்துகிற விழா ஏற்பாடு, அதனால தான் அவங்க சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஆளுநர் வந்தார், நேரு ஸ்டேடியம் யாரோட கட்டுப்பாடு? ராஜ்பவனில் ஃபங்க்ஷன் நடத்தி ராஜ்பவனில் ஹிந்தி பாட்டு போட்டு சரி இது போட்டிருந்தாங்கன்னா ரைட்டு, வந்தே மாதரம் போட்டிருந்தேன்னா ரைட்டு. நேரு ஸ்டேடியம் வந்து கவர்மெண்ட், இது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வருது, விளையாட்டுத்துறையில் வருது. விளையாட்டுத்துறை யார்கிட்ட இருக்குது? தமிழக அரசுக்கிட்ட இருக்குது. இதுக்கு செலவெல்லாம் யார் பண்ணது? தமிழக அரசு. அப்படி அதாவது ஒரு அரசியலில் ஒரு நிலைப்பாடு, ஒரு வியூகோன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அனுபவம் இல்லை, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஐயா ஆதவர்ஜனா இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்தது கிடையாது, அதனால் அவரால் அதை சொல்ல முடியாது. பட் இது இப்படி ஒரு வழி இருக்குது, சட்டம் படித்தவன் எனக்கு நல்லா தெரியும், பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, கராத்தே தியாகராஜன் ஒரு டெப்டி மேயர் இருந்தார், அவர் மேயர் இன்சார்ஜாகவும் இருந்தார். மன்றக்கூட்டம் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், திமுக கவுன்சிலர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. இந்த திமுக கவுன்சிலர் கலைஞரோட தொகுதி, கலைஞர்கிட்ட நெருக்கமாக இருக்கிற கவுன்சிலர். அப்போது ஃபங்க்ஷன் நடத்தலாமா வேணாமா? இப்போது இவர் நான் தான் மேயரு, நான் நடத்துகிறேன் அப்படின்னு நடத்தினா, பாரு ஒரு கவுன்சிலர் இறந்து போயிருக்கார், அது கூட தெரியாமல் கார்ப்பரேஷன் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, கெட்ட பேர் வரும். ரைட்டா? நடத்தாமல் விட்டா நீ யார் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு? நிகழ்ச்சியை ரத்து பண்ணுற அளவுக்கு நீங்கள் மேயர் ஆகிட்டீங்க, இன்சார்ஜ் ஆகிட்டீங்க, டெப்டி மேயர் ஆகிட்டீங்கன்னு அந்த அம்மையார் கேட்பாங்க, ஜெயலலிதா. அவங்க வந்து இப்படி போனாலும் தப்பாகவும் அப்படி போனாலும் தவிர ஏன்னா டிசிஷன் அவங்க எடுக்கணும். ஆனால் நீங்கள் அந்த தகவல் சொல்லிடணும். அப்போ என்ன பண்ணுறாரு இவர், நோட்டு போட்டு சொல்லிட்ட உடனே ஒய்ஸ் இ டிஸ்டர்பிங், ஒய்ஸ் இ ஆஸ்கிங் மீ எவ்ரி திங், இ காண்ட் இ டிசைட் அப்படின்ற மாதிரி அப்போ அதிகாரிகிட்ட சொல்லிவிட்டு நோட்டை பார்த்துட்டு நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண சொல்லுங்கள், முடிஞ்சிச்சா ஒரு தீர்வு. அதே மாதிரி அவங்கக்கிட்ட போகும்போது ஒரு சில புக்கு ஃபஸ்ட்டு போக சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, அதிகமாக படித்த இந்த சட்ட நுணுக்கங்களும் இவர் தெரிஞ்சு வச்சுருப்பார் கராத்தே தியாகராஜன். அப்போ இந்த சென்னையில் வெள்ளம் நடக்குது, பிரச்சனைலாம் வருது அப்படின்னும் பொழுது இவர் என்ன பண்ணால், இவர் இந்த பட்ஜெட் அட் கிளான்ஸ்னு ஒரு புக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளூ புக்குன்னு ஒன்று இருக்கும் சென்னை மாநகராட்சி. இந்த ப்ளூ புக் என்னென்னா, மழை அதிகமாக பெஞ்சுதுன்னா எங்கெங்கே தண்ணி நிற்கும், எந்தெந்த பிரிட்ஜில் பிரச்சனை இருக்குது, எங்கே மோட்டார் வைக்கணும், எவ்வளோ நூன் மீல் சென்டர்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும், ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு உற்பத்தி பண்ண முடியும், பிரெட் பேக்கெட் எங்கே வாங்கணும், அதெல்லாம் இருக்கும். அந்த ப்ளூ புக் புதுசாக இப்போ நீங்கள் போய் கார்ப்பரேஷன் கமிஷனராக அவங்க மேயர்னா ப்ளூ புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிடும். ஒரு கெட்ட நேரத்தில், ஒரு டிசாஸ்டரில், ஒரு மழை வெள்ளம் இல்லை ஒரு புயலில் என்ன பண்ணணும்னா அந்த கைட்லைன்ஸ் இருக்கும். யார் ஜோனல் ஆஃபீஸர், யாரை பார்க்கணும், என்ன ஏது, இந்த ஜோன் வைஸ், டிவிஷன் வைஸ் எல்லாம் இருக்கும். இது ப்ளூ புக்கு. அதேமாதிரி சதர்ன் ரயில்வே எடுத்திங்கன்னா பிங்க் புக்குன்னு ஒன்று இருக்கும். பிங்க் புக் என்னென்னா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸு பண்ணணும், எலக்ட்ரிஃபிகேஷன், டபுளிங்கு, ட்ரிபிளிங்கு, லைனில் வந்து மாடிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் புதுசாக எதனா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வருதா, எவ்வளோ இது, எந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைசேஷன் பண்ண போகிறோம், எதை வந்து ஸ்டாண்டர்டு இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், எந்த ரயில்வே ட்ராக்கில் ஸ்பீடு ஏற்ற போகிறோம். ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம், அது வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடாக அந்த ட்ராக்கை மாற்றணும். இந்த மாதிரி எந்தெந்த டிவிஷனுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கிடு, சென்னை டிவிஷனுக்கு எவ்வளோ, சேலம் டிவிஷனுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறமா அதை விட்டு இந்த ஆந்திரா டிவிஷனில் எவ்வளோ, சவுத் சென்ட்ரலுக்கு என்ன, அது மாதிரி ரயில்வேல ஒரு புக் இருக்கும், பிங்க் புக். சம்டைம்ஸ் சதர்ன் ரயில்வேக்கு தனியாக இருக்கும், இந்தியன் ரயில்வேஸ்க்காக எல்லா ரயில்வே சேர்ந்து இருக்கும். இந்த பிங்க் புக்கை பார்த்துட்டாருன்னு வர டிஆர்எம்மோ ஜிஎம்மோ இல்லை ரயில்வே மினிஸ்டரோ ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகே, ரேணிகுண்டாவில் ரயில்வே ஸ்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம், திருப்பதிக்கு வந்து பேசஞ்சருக்கு டிக்கெட்டு கட்டணும், இந்த ஸ்பீடில் வந்து இங்கே வந்து 3 லைன் இருக்குது, இது 4 லைன், 4வது ட்ராக் பண்ண தெளிவாகிடும். அதுக்கு தான் சொல்கிறது படிக்கணும், இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, அந்தளவுக்கு இந்த டீம் எக்யூப்ட் இல்லை. ஒரு அமைச்சர் எம்எல்ஏ சர்டிஃபிகேட் எத்தனை போனோம் இன்றைக்கினே தெரில, எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆல் டிக்கெட் வீட்டில் வச்சுட்டு போனால் என்ன ஆகும், உள்ளே விடுவாங்களா? அதான் ஆயிருக்கு.
இது யார் சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு? இன்னொரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்காந்துருக்கிறோட சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிட்டாரு, மறுபடியும் திரும்ப போய் அவர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வராரு. அதான் அதெல்லாம் செயலாளர் சொன்னோட இதெல்லாம் அனுபவம் இல்லை அவங்களுக்கு. அனுபவம் வரணுன்றதை நம்ம வேண்டிக்குவோம் சீக்கிரமாக.